தமிழ்நாட்டுல தொழில் தொடங்க நினைக்கிறேன், ஆனா எங்க தொடங்குறது அப்படின்னு தெரியல, அப்படி திண்டாடுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர போகிறது தமிழ்நாட்டுல தொழில் தொடங்கறதுக்கான முதல் 10 டிப்ஸ். வாங்க ஒவ்வொன்னா பார்த்துருவோம். முதல் டிப் தான் ரொம்பவே கடினமானது, ஆனா அதை கடந்து விட்டா பாதி போராட்டம் முடிஞ்சிரும். இப்ப டிப்ஸ் நம்பர் 1, உங்களோட ஐடியாவை பரிசோதிக்கிறது. ஒரு விஷயத்த தொடங்கறதுக்கு முன்னாடி முன்னுறுதி செய்யுங்க. இது சரியா அப்படின்னு உங்ககிட்டயே 3 கேள்விகளை கேட்டுக்கோங்க. முதல் கேள்வி, இந்த ஐடியாக்கு தமிழ்நாட்டுல தேவை இருக்குதா? ரெண்டாவது கேள்வி, ஏற்கனவே இருக்கிறவங்களை விட நாம என்ன வித்தியாசமா செய்ய போறோம்? மூணாவது கேள்வி, மக்கள் இதுக்கு பணம் கொடுக்க தயாரா இருக்காங்களா? அப்படிங்கறத யோசிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க கண்டிப்பா உங்களோட நண்பர்களா இருக்க கூடாது. அடுத்தது டிப்ஸ் நம்பர் 2, PSM பிரச்சனை தீர்வு பொருத்தம். உங்களோட தொழில் மூலமா ஒரு உண்மையான பிரச்சனைய தீர்க்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. இப்ப தமிழ்நாட்டை உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, அங்க என்ன மாதிரி தொழிலெல்லாம் எடுக்கலாம்னா, கிராமப்புறங்களுக்கு இணையவழி சேவைகள், அப்புறம் தமிழ் குறுஞ்செய்தி அடிப்படையிலான செயலி, அப்புறம் உள்ளூர் விவசாயிகள் சந்தை இணைப்பு, அப்புறம் பாரம்பரிய கைவினை பொருட்களுக்கு ஆன்லைன் சந்தை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதா இருக்கணும் உங்களோட சேவை. அடுத்தது டிப்ஸ் நம்பர் 3, சந்தை ஆராய்ச்சி தமிழ்நாடு சிறப்பு. தமிழ்நாட்டோட தனித்துவத்தை புரிந்து கொள்ளுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அப்படின்னா, மாவட்டம் வாரியான நுகர்வோர் நடத்தை, அப்புறம் மொழி கலாச்சார தாக்கங்கள், அப்புறம் பருவகால தாக்கங்கள், அதாவது திருவிழா காலங்கள்ல, அப்புறம் உள்ளூர் போட்டியாளர்கள். இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட தனித்துவத்தை காட்டுங்க. அடுத்தது டிப் நம்பர் 4, மொக்குள் வகைகள். எது சரி? சட்டப்பூர்வமான கட்டமைப்பை தேர்வு செய்யுங்க. தமிழ்நாட்டுல இதுக்கு அதிகமான வழிகள் இருக்கு. முதல்ல ஒரு நபர் நிறுவனம், இது ரொம்பவே எளிமையானது. ரெண்டாவது கூட்டாண்மை நிறுவனம், 2 இல்லைனா அதிகமான நபர்கள் சேர்ந்திருக்கிறது. மூணாவது லிமிடெட் பொறுப்பு கூட்டாண்மை, இத LLP அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தமிழக அரசு ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. உங்களுக்கு அந்த ஊக்கத்தொகை வேணும்னா MSMEல பதிவு செஞ்சுக்கோங்க. அடுத்தது டிப் நம்பர் 5, இடம் தேர்வு. லொகேஷன் மேட்டர்ஸ். தமிழ்நாட்டுல எங்க தொழில் தொடங்குறது அப்படிங்கறத கண்டறியுங்க. முதல்ல முக்கிய நகரங்களையும் அதோட சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உதாரணமா சொன்னோம் அப்படின்னா, சென்னையில தொழில்நுட்பம், சேவைகள், ஏற்றுமதி. கோயம்புத்தூர்ல தயாரிப்பு, நூற்பு, கல்வி. திருச்சியில விவசாயம், வணிகம், போக்குவரத்து. மதுரையில சுற்றுலா, கைவினை, பாரம்பரிய தொழில்கள். சேலம்ல ஸ்டீல்ஸ், மரம், ஆடை. இது எல்லாமே அந்தந்த ஊரோட சிறப்பு. அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேவையை தேர்வு செய்யுங்க. அடுத்தது டிப் நம்பர் 6, அரசு பதவிகளும் அனுமதிகளும். தமிழ்நாட்டுல பதிவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாயமானது. அடிப்படை பதிவுகள் என்னென்னதுன்னா, முதல்ல வரி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது GST. ரெண்டாவது வர்த்தக உரிமம். மூணாவது MSME இல்லைனா உதவித்தொகை பதிவு. நாலாவது FSSAI, இது உணவு தொழில்களுக்கு. அஞ்சாவது தொழில் அனுமதி, இது தொழிற்சாலைகளுக்கு. இந்த மாதிரி பதிவுகளை செஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அப்பதான் பிற்காலத்துல எந்த பிரச்சனைகளும் வராது. அடுத்தது டிப் நம்பர் 7, நிதி திட்டமிடல். தமிழக வழிகள். எவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படுது, அது எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல தொழில் தொடங்கும் போது உங்களுக்கான நிதி ஆதாரங்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம், அதாவது டான்சிட்கோ. அடுத்தது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், அதாவது TIIC. அடுத்தது மாவட்ட தொழில் மையம், அதாவது DIC. அடுத்தது வங்கிகளின் முதலாளித்துவ கடன்கள், அப்புறம் குடும்பம், நண்பர்கள். இந்த மாதிரி நிறைய வழிகள்ல உங்களால நிதியை திரட்ட முடியும். அடுத்தது டிப் நம்பர் 8, தமிழ் வாடிக்கையாளர் அடையாளம்.
உங்களோட தமிழ் வாடிக்கையாளர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தமிழ்நாடு நுகர்வோர் பண்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல மொழிப்பற்று, அதாவது உங்களோட தொழில தமிழ்ல சந்தைப்படுத்துறது. அடுத்தது கலாச்சார தொடர்பு. அடுத்தது விலை உணர்வு. அடுத்தது விசுவாசம், அதாவது உள்ளூர் பிராண்டுகள். அப்புறம் திருவிழா இல்லைனா சீசன் சார்ந்த வாங்கும் பழக்கம். இதெல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களோட வாடிக்கையாளரை உங்க பக்கம் இழுத்துக்கோங்க. அடுத்தது டிப் நம்பர் 9, உள்ளூர் விநியோகம் மற்றும் சப்ளை செயின். தமிழ்நாட்டுல எதை எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான முக்கிய கருத்துக்கள் என்னதுன்னா, உள்ளூர் சப்ளையர்களை கண்டறியுங்க. அப்புறம் விநியோக நெட்வொர்க் அமைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாவட்டம் இல்லைன்னா நகரம் அடிப்படையில விரிவாக்கம் செய்யுங்க. அப்படியே உள்ளூர் போக்குவரத்து தீர்வுகளை கண்டறியுங்க. அடுத்தது டிப் நம்பர் 10, ஆரம்ப நடவடிக்கைகள். இன்னைக்கே என்ன செய்யலாம்? இன்னைக்கான டு டூ லிஸ்ட் என்னதுன்னா, முதல்ல ஒரு வணிக திட்டத்தோட சுருக்கம் தயார் செய்யுங்க. ரெண்டாவது 5 நபர்கள் கிட்ட உங்களோட ஐடியாவை சோதிச்சு பாருங்க. மூணாவது உள்ளூர் டிஐசில சந்திப்பு தேதி புக் பண்ணுங்க. நாலாவது உங்க கூட இருக்கிற 3 போட்டியாளர்களை ஆராய்ச்சி செய்யுங்க. அஞ்சாவது உங்களோட தொழிலோட பேரை தேர்வு செய்யுங்க. இந்த 10 டிப்ஸையும் பயன்படுத்தி ரியல் லைஃப்ல சக்சஸ் ஆன ஒரு ஸ்டோரியை பார்த்துருவோமா? கோயம்புத்தூர்ல ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு மூலிகை டீ தொகுப்புகள் அப்படிங்கிற தொழிலை தொடங்கினாரு. அவரோட தொழிலை எப்படி வளர்த்தாரு அப்படிங்கறத ஒவ்வொன்னா சொல்ற கேட்டுக்கோங்க. முதல்ல நீலகிரி மலைவாழ் மக்கள் கிட்ட பிரச்சனைய ஆராய்ச்சி செஞ்சாரு. ரெண்டாவது உள்ளூர் விவசாயிகள் கிட்ட கூட்டு செஞ்சாரு. மூணாவது டிஐசி வழியா MSME பதிவு செஞ்சாரு. நாலாவது சென்னையில சின்ன அளவுல சோதனை சந்தை படுத்தினாரு. அஞ்சாவது தமிழ்ல சமூக ஊடக மார்க்கெட்டிங் தொடங்கினாரு. இதோட விளைவா இன்னைக்கு 50க்கும் அதிகமான கிராமங்கள்ல விவசாயிகளுடன் வேலை, ரூபாய் 50 லட்சம் ஆண்டு வருமானம். இந்த மாதிரி உங்களோட பிசினஸையும் ஆரம்பிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல முக்கியமா என்னென்ன ஆதாரங்கள் தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல தமிழ்நாடு அரசு வலைத்தளம், அதாவது www.tn.gov.in பதிவு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறையில உங்களை இணைச்சுக்கோங்க. மூணாவது மாவட்ட தொழில் மையம், அதாவது டிஐசி உங்களோட மாவட்டத்துல சேர்ந்துக்கோங்க. நாலாவது தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம். அஞ்சாவது தமிழ்நாடு தொழில் முனைவோர் பணிக்கூடங்கள். இது எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான ஆதாரங்கள். இதுல எல்லாத்துலயும் இணையறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது மலை ஏறுவது மாதிரி. முதல் படிதான் கடினம், ஆனா ஒவ்வொரு படியும் உங்களை உச்சிக்கு கொண்டு போகும். தமிழ்நாட்டுக்கான சிறப்பு அறிவுரைகள் என்னென்னதுன்னா, முதல்ல தமிழ் மொழிய உங்களோட வலிமையா பயன்படுத்துங்க. ரெண்டாவது உள்ளூர் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளுங்க. மூணாவது அரசு திட்டங்களை பயன்படுத்துங்க. நாலாவது உள்ளூர் சமூகத்துடன் இணைந்து செயல்படுங்க. இன்னைக்கே நீங்க தொடங்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்னதுன்னா, முதல்ல உங்க மாவட்டத்தோட டிஐசியோட தொலைபேசி என்ன தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு பக்கம் அளவுக்கு வணிக திட்ட சுருக்கம் தயாரிங்க. மூணாவது உங்களோட தொழிலுக்கான 3 சாத்தியமான பெயர்களை பட்டியலிடுங்க. சரி நண்பர்களே, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல 1000 ஆண்டுகள் வரலாறு இருக்குது. அதே மாதிரி 1000 வணிக வாய்ப்புகளும் இருக்குது. நீங்க தொடங்குறது மட்டும்தான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தமிழ்நாட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நீங்க எந்த மாவட்டத்துல தொழில் தொடங்க நினைக்கிறீங்க, என்ன தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னும் பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.